அன்னமனை காத்தலீலை அப்படின்னு ஒண்ணும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். சோழ ராஜால உதித்த பிரதாப வீர சோழன் அப்படின்னு ராஜா ரொம்ப தர்ம வழியில ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா மனுநீதி சோழன் ஆண்ட அந்த பரம்பரையில என்ன வந்தவா, அப்படி எல்லா ஜனங்களுக்கும் தந்தையா இருந்து தாயா இருந்து எல்லாரையும் காப்பாத்துன்னு எல்லாம் பண்ற. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ராஜாக்களுக்கு உண்டான அந்த குணப்படி அவர்களோட கடமையில ஒன்னான காட்டுல வேட்டையாடுறதுக்கு ஒரு நாளைக்கு கிளம்புற. குதிரையில ஏறி பிரமாதமான குதிரையில ஏறி உட்கார்ந்து இவர் காட்டுக்கு வேட்டையாட போறார். அப்படி போறதே யாரா இருந்தாலும் என்ன நல்ல அரசர்களா இருந்தாலும் அவளுக்கும் பகைவர்கள் இருப்பார்களோ. அது யாரு பகைவர்களா இருப்பான், நல்லது பிடிக்காதவாதான். அத மாதிரி இந்த பிரதாப வீர சோழனுக்கு பகைவர்கள்லாம் இருந்தா. இந்த பகை அரசுகள்லாம் எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி இவனை வீழ்த்திடணும் அப்படின்னு பாக்குறான். அப்படி எதிர்பார்த்து இருக்கிறவளுக்கு ராஜா வேட்டையாட காட்டுக்கு போறாரு அப்படின்னு ஒண்ணு, காட்டுல இவர் உள்ளுக்குள்ளே எந்த இடத்துக்கு போவாரு எங்கெல்லாம், ஏன்னா காட்டுல வேட்டையாட பண்ண நோண்டி அதுல வலையை கட்டி இந்த காட்டு மிருகங்கள்லாம் அங்கங்க ஓடி வந்து அதுல விழறாப்புல. இந்த மிருகங்கள்லாம் விழுந்தா அதுகள்லாம் ஓலமிட்டு கத்துறது. அந்த பக்கம் குதிரையை ஓட்டிட்டு போலான்னு போறது என்ன பண்ணாருன்னா, அந்த கருணைக்கடலான யாகேஸ்வர பெருமான் ஒரு வேடன் ரூபத்துல வர. எப்படி வரன்னா, ஒரு தேர்ல மான்களை கட்டி இருக்கு. பொதுவா குதிரையை தான் கட்டின்னு வருவா தேர்ல, இவர் மான் கட்டின தேர்ல வர. இந்த மான் கட்டின தேர்ல வா, இதுல போனீங்கன்னா உனக்கு ஆபத்துல இருந்து நீ காக்கப்படுவ, இதுல வரணும் அப்படின்னு. உடனே இது சொல்றாரு அப்படின்னு நமக்கு யாரோ ஒருத்தர் வந்து முன்ன பின்ன தெரியாது நல்லது சொல்றாரு, அவளை ஏறிந்து போற. அப்படி போனா அந்த திசையை நோக்கி ஓட்டின்னு போனா எய்தாப்புல விரோதிகள்லாம் வந்து சூழ்ந்துக்கிறா. அப்படி சூழ்ந்துன்னா அடுத்த நிமிஷம் என்னமாச்சுன்னு, இந்த மான் எல்லாம் கட்டிட்டு வண்டியை ஓட்டுறதுக்கு வந்திருக்காளா, இந்த மான் முழுக்களும் வீரர்களா மாறி எடுத்தோம்.